அல்லேலூயா. சோஸ்ரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு என்னும் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அல்லேலூயா. இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அன்பானவர்களே, இயேசு பிசாசை அதட்டினார். அந்நேரமே அது புறப்பட்டது. சந்தன ரோகியாய் கிடந்த ஒருவனை இயேசு சுஸ்தப்படுத்தினார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு. ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து, அந்த மனுஷன் ஆதாம் வழியாய் பிறந்த மனுஷன், ஆதாமுக்குள் பிறந்த மனுஷன். ஒரு ஆதாம் ஏவாள் வழியா பாவம் செய்து தேவ மகிமையற்று போன ஒரு மனுஷன். இயேசு அவர் கடைசி ஆதாம். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமோ இருக்கிறேன். அந்த ஜீவ தேவன், ஜீவகுமாரன், தேவகுமாரத்தில் வரும்போது அந்த ஜீவன் அவனுக்கு இம்பார்ட் பண்ணுறார். ஆமாம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் உங்ககிட்ட வர்றவங்கிட்டலாம் ஜீவன் இம்பார்ட் பண்ணுங்க. நல்ல மேய்ப்பன் அந்த மனுஷனுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு அகில உலகத்துக்கு கொடுக்குறாரு. இடைவிடாமல் கொடுக்குறாரு, எக்காலத்தை கொடுக்குறாரு, சோர்ந்து போகாமல் கொடுக்குறாரு. ஜீவனையே கொடுக்கிறார். அல்லேலூயா. ஜீவ தேவன் அந்த ஜீவனையே என்ன பண்ணுறாரு? அவனுக்காக கொடுக்குறார். ஜீவ வார்த்தையை கொடுக்கிறார். ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவனுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். பாருங்க, அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் பட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்தன ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அவன் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். இயேசு அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒரு மனுஷன் பெற்றெடுத்தவன் ஆதாம் ஏவாள் வழியாய் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறாள். நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். பாவத்தில் கருத்தரித்து பாவத்தில் பிறந்த மனுஷனுக்குள்ள பிசாசு அடிக்கடி ஜலத்திலும் தீயிலும் அவன் விழுகிறான். அவன் சந்தன ரோகையாய் இருந்து கொடிய வேதனைப்படுகிறான்னு சொல்றார். ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்தன ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடு உள்ள சந்ததியை எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். என்கிட்ட கொண்டு வாங்க அவனை. இவர் யாரு? ஜீவன். நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஊழிய செய்தால் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இருக்கணும். நீ நன்மத்தை மறியத்தக்கவனாக இருந்தினா பிசாசை துரத்த முடியாது. அவனை முதல்ல சேஷர்கிட்ட கொண்டு வராங்க. அவர்களால் கூடாமற் போயிட்டு. என்ன பரம ரகசியம்? ஒன்றும் இல்லை, ஜீவ விருட்சத்திகனி. அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கறதுக்குள்ள எக்ஸ்பர்ட் ஆகலை, நல்ல மெச்சூர்ட் ஆகலை அந்த சேஷருங்க. அதனால தான் அவர் திட்டார் பாருங்க, எது வரைக்கும் பொறுமையாக இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இயேசு பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததி. விசுவாசம் நடந்தது கிறிஸ்துக்குள். கிறிஸ்து யார்? நானே வழியும் சத்தியமோ ஜீவனுக்குள்ளே இருக்கிறது. நன்மை தேவையிலே இருந்தாக்கா அவிசுவாசத்துக்குள்ள இருக்கிறவன் பிசாசை துரத்த முடியாது. உன் பிள்ளைக்குள்ளே இருக்கிற பிசாசை துரத்த முடியாது. நீ விசுவாசம்னா கம்பஸ் சுத்தம் கிடையாது. இயேசுக்குள்ளே வர்றது
விசுவாசத்தை துவக்கரும் முடிக்கிறோமாகிய இயேசு எபிரேயரில் படிக்கிறோம். விசுவாசம்னா தெய்வீகம், அவிசுவாசம்னா மாம்சீகம். நன்மை தேமவட்ட சுய நீதி அநீதியில் இருந்துன்னு உங்கள் பிள்ளையுடைய பிசாசை துரத்த முடியாது. நீ கிறிஸ்துக்குள் வரணும். சொல்ல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இந்த ஜோயே ஜீவன் செய்தி கேட்கணும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை ஏராளம் செய்தியில் கொடுத்துற ஆயிரக்கணக்கில். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை இவ்வளோ தான் செய்தார் இயேசு. உடனே பிசாசு புறப்பட்டு போனது. அந்நேரமே அவன் அந்த இளைஞர் சுத்தமான போடப்பட்டுப்பார். அவனை என்னிடத்தில் கொண்டு வார்கள். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞர் சுவாசம் உடனே போயிச்சான். எப்போ அவன் ஆதாம் வழியாக பிறந்துக்கிற நன்மத்தையே மாதிரி சாகிறான். பாவன்ட்டு மாறும் தேவனுக்கு முழு உலகத்துக்கு காட்டணும். இயேசு தேவி நீதிட்டு உயிர்த்தேன்னு ஜீவனமாக இருக்கிறார். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் டேக்டாக கொடுத்துருமே. அந்நேரம் அது புறப்பட்டு போய்த்தான் அவனும் பரிசுத்தாய் வந்து தான் தேவதர் பணிவிடை செய்து அவன் எந்த இளைஞர் சுகமாய்த்தான் ஆகணும். அல்லேலூயா. கோடி ரூபாய் கொடுக்கலாம் இதுக்காக. நீ அல்லேலூயா கோடி ரூபாய் கொடுக்கலாம் காணிக்க. உங்கள் பிள்ளைங்களை ஆதாமுக்குள்ளே பெற்ற பிள்ளைங்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வாங்க. அந்த கிறிஸ்து தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துக்குள்ளாமட்ட வாக்குத்தான். அதுக்கப்புறம் சீசர் சொல்கிறார். அப்பொழுது சீசர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டேன்னு. ஏன்பா நான் ஒரு ஜீவன்பா. நீ சீசனை குருவை ஃபாலோ பண்ணோம். குரு நான் ஜீவ வச்சதுக்கு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. நீ சீசன். நீ நன்மை தீமையில் பிறந்து ஆதாம் வியாபார வழியாக பிறந்து ஊழியத்துக்கு வந்துக்கிற. நீ இன்னும் நன்மை தீமையாக தேவனுக்கு தனக்கு உள்ள பிசாசு தோற்றமா. உனக்குள்ளே இருக்கிற பிசாசு அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு 2 பிசாசு கூட்டிக்கும். நீ கிறிஸ்துவுக்குள்ளே வரணும். நீ 100க்கு 100 கிறிஸ்துக்குள்ளே வரணும். கிறிஸ்துவாக மாறணும். வெச்சுவிடும் அவனுக்கு கிறிஸ்துவில். அவன் வந்தானதே என்ன பாவம் பண்ணோம், என்ன அக்கிரம் பண்ணோம், என்ன விபச்சாரம் இப்படியே பூத கண்ணாடி போயிருப்பாரு. ஒரு பிசாசு ஓட முடியாது. அகோபே அன்பு உனக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர. அதுதான் விசுவாசம். அகோபே அன்பு, தேவ அன்பு, ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை இயேசு அப்படிப்பட்டவர். ஆனால் உடனே பிசாசு புறப்பட்டு போகுது அவரை பார்த்தாவே. என்ன பாவம் பண்ணோம், என்ன அக்கிரம் பண்ணோம், இந்த மாதிரி கிறுக்கு மைண்டெல்லாம் வச்சு நீ பிசாசை தோற்ற முடியாது. உனக்குள்ளே பிசாசு இருக்கும். இயேசு ஏற்று ஞானசாமி ஊழியத்துக்குள் வந்தால் நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்க. அகோபே தேவ அன்பு. அந்த அன்பு ஜீவனையும் வானத்தோட பரலோகத்தையும் கொடுத்தது. அவன் பேர் தேவன் தனக்கு ஆதாம் முழு. அப்படிப்பட்ட ஆள் தான் இயேசு. அப்போ பாரு, அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். அவிசுவாசினது ஏவாள் அவிசுவாசമായ நாள் ஏதேன் தோட்டத்தில் ஜீவ சுவாசத்தை தூதி ஜீவாத்மாவாகி ஜீவ வித்தது கண்ணிலே வச்சார். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அவிசுவாசம் தேவனுடைய வார்த்தையை மீறி நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே பிசாசு வந்து பிச்சுக்கும். உங்கள் அவிசுவாசத்தினால் தான்ப்பா அந்த பிசாசு உங்களால் தோற்ற முடியல. நான் விசுவாசிக்குள்ளால் நடக்கும் அடையாள 44 பிசாசுகளை துரத்துவார்கள். விசுவாசிக்கிறவங்க கிறிஸ்துக்குள் வரணும். நன்மை தீமை வட்டத்திலே இதுன்னு பிசாசு நீ தோற்ற முடியும். இன்னும் 2 பிசாசு கூடிக்கும். நீ கிறிஸ்துக்குள்ள ஊழியக்காரன். அந்த அப்போ சில திரைக்கதர்சி சுவிசேஷம் போதகமே யாரும் கிறிஸ்துக்குள் வரணும். அந்த கிறிஸ்து தேவி நீதிட்டு உயிர்த்ததில் அந்த ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம் அந்த பிதாகுமார் பசுத்த ஆதாம் முழு இவ்வளவு செய்யும்போது அசுத்தாய் போய்த்தான் ஆகணும். பசுத்தாய் வந்து தான் ஆகணும். அதனால் உங்கள் அவிசுவாசம் சொல்ல. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்று பெறாது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போ என்று சொல்ல அது உடனே போகின்றார். இந்த பிசாசு தான் மலைன்றார். பிசாசு புறப்பட்டு போயிடுச்சு. மலை போல இருக்குது வியாதி அவனுக்கு. மலை போல இருக்குது கடன் தொல்லை, பாவன்ட்டு மரணம். அது பெயர்ந்து போனால் ஜீவ விச்சத்துக்கு தேவி நீட்டு உயிர்த்தல தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா நீ பெயர்ந்து போனால் அந்த மலை பெயர்ந்து போய் சமுத்திராயத்தில் விழுந்து தான் ஆகணும். பசுத்தாய் வந்து தேவன் அவனை காப்பாற்றி தான் ஆகணும். இவ்வளோதான் என் மேட்ரு. அதுதான் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கணும். சீசர்கள் தனித்து வந்து கேட்குறது உட்காந்துக்கிறாங்க பாருங்க. உட்காந்து தனித்து வந்துக்கார். இயேசு டீச் பண்ணுறாரு. நானும் உனக்கு டீச் பண்ணேன். ஜோயே ஜீவன் டீச்சிங் கேளு. யூடியூப்பில் போயிட்டு ALC வெறும் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணு.
இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, இன்னொரு துளசிராம் தாமஸ் ஒரு 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போய் உலகத்தில் எங்குமே விலை ஏற்பட்ட சத்தியங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள். உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணு. மாபெரும் எழுப்பிலையும் கண்டடைவாய். கடைசி நாள் எழுப்பில் தேவன் நிச்சயம் உன்னை வல்லமே உன் குடும்பத்தில் பிசாசெல்லாம் தோற்றலாம். எல்லாம் ஆதாம் தான் பிற நன்மத்தையை மரியாதைக்கு சாக கெடுக்கிறாங்க. அதை தேவனுக்கு தன கொடுத்து அசுத்தாய்ப்பிச்சுன்னு சுய நீதி அநீதிக்குள்ள தேவி நீதி உயிர்த்தல் கிறிஸ்துக்குள் அந்த கிறிஸ்து நானே வழியை சத்து ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஜீவ வச்சதுக்கு தேவன் தனக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடுத்தா விசுவாசம். மழை பயந்து போயிடும். மழைன்னா தடை. மழை போல இருக்கிற வியாதி, மழை போல இருக்குது கடத்தலை, மழை போல சாபம் பாவம் மன தத்துவம், அது பயந்து போகுமா? இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அப்போ இயேசுக்குள்ளே விசுவாசம் இருக்குது. அவர் ஜீவன் நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்க. திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரைக்கும் வேறொன்று குறை நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்படவும் அந்த ஜீவனத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு டேக்டாக கொடுக்குறாரு. உடனே அந்த மலை போல் இருக்கிற அந்த பிசாசு பயந்து போகுது. அசுத்தாய் போய் பசுத்தாய் வருது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமாயிடுறான். அவ்வளோதான் மேட்ரு. அதனால் நிறைய செய்தி போட்டுக்கிற ஹீலிங் செய்தி, ஹவு டு டூ மிராக்கிள் மினிஸ்ட்ரி, ஜீசஸ் மினிஸ்ட்ரி, ஏராளம் செய்திகளை இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் நேரத்தில் தேவனை நிச்சயமாக அவங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். அப்போது சீசர் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், கடுகு விதைனா கடுகளவு கூட தேவடைய அன்பு. ஒரு மனுஷனை பார்த்தா அகாபிய அன்பு இருக்குனுங்க. மனுஷ அன்பு கிடையாது. மனுஷ அன்பு சுயநலம் கலந்த அன்பு, தாய் அன்பு, தகவல் அன்பு, அண்ணன் தம்பி அன்பு, எல்லாம் காதலன் காதல், இதெல்லாம் மாசுபட்ட அன்பு. அன்பு மாறிடும். இயேசு அன்பு மாறவே மாறாது. ஜீவனே தேவன் தனக்கு முழுவது தான் அகாபிய அன்பு. பிசாசத்தை துரத்தி தான் பசுதான் இறக்கி தான் ஆகும். எந்த அன்புல உங்களுக்குள்ளே இல்லை. உங்கள் அவிசுவாசம் மனித அன்பு தான் இருக்குது. மனித அன்பு மாசுபட்ட தாய் அன்பாகட்டும், தகப்பன அண்ணன் தம்பியாகட்டும், காதலங்க எல்லாம் அன்பு மாறிடும். மாறுதா இல்லையா? மனுஷ அன்பு பிரச்சனைன்னு ஒரு வார்த்தை பாருங்க. எந்த அன்பு மாறி போகுது. தொல்லை குத்து பாரு யாருக்காவது, அன்பு மாறிடும். இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உங்களை சபிக்கலும் ஆஸ்வதிகள், பகைக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை செய்யுங்கள், துன்பப்படி ஜபங்கள், கிறிஸ்துவை கொடுங்கள். அந்த கிறிஸ்து தேவி நீதிட்டு உயிர்த்தெல்லாகிறாரு. பிதாகுமார் ஆதாம் முழு அசுத்தாய் தோத்துங்க, பசுத்தாய் கொள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் பசு தேவதூர்களெல்லாம் காப்பாற்றிடலாம். அப்போது சீசர்கள் இயேசு நிறுத்தி தரித்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது பாருவார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு, இந்த மலை பெயர்ந்து போச்சு. சந்திர ரோகி அடிக்கடி தீயில் தண்ணீரில் விடுகிற அந்த அசுத்தாவி புறப்பட்டு போய் சமுத்திராயத்தில் பாதாது போயிட்டுது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். புறப்பட்டு போது பாரு அந்த மலை. பிசாசு, தடை, வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம், அசுத்தம் எல்லாம் பாவுன்ட்டும் மரணம், தரித்திர வியாதி எல்லாம் பசுத்த சுகம், பலன், ஜீவன், ஆசுவாத, ஐஸ்வர்ய, சுகம் எல்லாம் உனக்கு கிடைக்கும். கிறிஸ்துக்குள்ளே வரணும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறாரு. அதனால் பயப்படாத, கலங்காத, என் செய்தி கேளு. என் செய்தி கேட்டால் உன்னால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. ஏராளம் செய்திகளை கேட்க. ஆதாமுக்குள்ளே பிறந்த கிறிஸ்துக்குள்ள கூட ஆதாம் ஏதேனும் நன்மை தீமை அறியத்தக்க நல்லவன் கேட்டவன், சுயநீதி அநீதி, நன்மார்க்க துன்மார்க்கேன், கண்கள் நிச்சயமா ஜீவனை திருப்பெருமை. அது போய் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு நெகட்டிவ் போகிறான். பிசாசு பிச்சுது, வியாதி பிச்சுது, தரித்திரம் பிச்சுது, திருடுறான், கொள்றான், ஆகிக்கிறான், சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகபல, ஜீவன் எல்லாம் திருடிடுறான். திருடு போனவர்கள் சோகமாக இருப்பாங்க, கவலையாக இருப்பாங்க. அப்புறம் திருடுறான், அப்புறம் கொள்றான், ஆகிக்கிறான். திருடவும் கொள்ளவும் அழிக்க வரும் வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா. அது அந்த ஜீவனில் தேவ நீட்டு இது இயேசுக்கு சொல்லாமட்ட வாசத்தில் பரலோக ராஜ்யமே இயேசு ஆதி வெளி தேவ நீட்டு உயிர்த்தல் இருக்குது. பாவத்துக்கு பரிகாரம் தேவனீதி, மரணத்துக்கு பரி உயிர்த்தல், தரித்திற்கு எல்லையற்ற ஆசுவாத பாதாள பரலோக ராஜ்யம் இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்கு தத்தம். உன் மனைவி பேர் சொல்லி, உன் புருஷன் பேர் சொல்லி, உன் பிள்ளைங்க பேர் சொல்லி, உன் ஏரியாவில் இருக்கிற ஜனங்க பேர், எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசம் எல்லா ஆதாம் கூட பிறந்தவங்க தரிக்கவே தான். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற இலவசமாக கிறிஸ்துவேசு மீட்பை கொண்டு நீதிமாகலாம். அந்த கிறிஸ்துவேசுக்குள்ளே கொண்டு வா. அந்த கிறிஸ்துவேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறாரு. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஆவியானவரும் ஜீவனுடைய தான். அப்போ மனுஷன் நன்மத்தையும் அறியத்தக்க சஞ்சாரி, ஜோயே ஜீவ சஞ்சாரியாக மாறு.
அப்போ தேவரகமான வாழ்க்கைக்கு கொண்டு வா. அசுத்தாய்வோட பசுத்தாய்வர் தேவதூர்களாம் பணிவிடை செய்வாங்க. இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அப்போது நம்முடைய பாவம் தேவனையும் ஆதாம் தொடங்கிற முழு உலகத்தையும் பாதிக்குது. பாதித்ததுக்கு பிறகு ஜீவ சொரஞ்சவர் தேவ நீதி உயிர்த்தில் கொடுக்கணும். முழுவில் ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் பகை, கசப்பு, சுயநீதி, அநீதியில் அசுத்தாவி தான் வரும். இயேசு ஏற்றுனா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டா என் அன்பு பிதாவாய் இது இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு ஜீவ சொரஞ்சமானதோட சகல அதிகத்தை குத்துது. உடனே இயேசு பார்த்தா பிசாசு பெயர்ந்து போகுது. அசுத்தாவி வருது, பசுத்தாவி வருது, தேவதூர்களாக வராங்க, பணிவிடை செய்கிறாங்க, ஜெபம் பண்ணோம். அதனால் அகோபே அன்பு நிறைந்தவனாயிரு, மாபெரும் எழுப்பில் வேறனாயிருப்பா. இவன் குடும்பத்திற்கு பிசாசெல்லாம் துரத்துவேன். புரு கண்ணை ஊட்டி பார்த்து சுயநீதி அநீதி பார்க்க கசப்பு வைராய் கோபம் சொன்னா நீ ஒரு அசுத்தாயி பிசாசு துரத்த முடியாது. இந்த சேஷங்களால் துரத்த முடியல. அதுக்கப்புறம் பெந்தகோஸ்து பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்த பிறகு உலகத்தையே கலக்கிற சேஷங்களாக மாறிட்டாங்க. அந்த ஜீவ மார்க்கத்தில் நல்லா மெச்சூர்டாவு. நன்மை தீவில் சுயநீதி அநீதியில் நம்ம மெச்சூர்டாகி இருக்கிறோம். மனுஷன் பாவத்தில் சாபத்தில் மன தைரியத்தில் பிசாசு பிச்சுக்குது. எங்கே போனாலும் பிசாசு திறந்து கொள்ள தைக்குது. கிராமங்கள் தோறும் பட்டணம் தேசம் உலகம் குட்டி பாதாளமாக்குது. நோவா காலத்தில் அந்த ஒரு சாப பாவம் மன தரித்திரம் வியாதி வறுமை தரித்திரம் விபச்சாரம் வேறு அசுத்தம் ஏகுது. செங்கு சுற்றி பிசாசின் வல்லமையில் அகப்படி யாவரும் குணமாக சுற்றி தந்தானே நல்லமே ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த கிறிஸ்துக்குள் வாங்க. அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்து கொடுங்க, சோர்ந்து போகாமல் கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏப்பிலை கொண்டு வர பசுதாவின் இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத கலங்காத திகையாது. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் போய் அந்த இயேசு தேவன் இது வைத்து பரலோக ராஜ்யமாக்கிறார். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்த பசுதாய் தேவர்களாக பணிவிடை செய்கிறார். கிராம தோறும் அவருடைய பட்டங்கள் தோறும் உலகம் முழுவதும் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க. எங்கள் கிராமத்தில் 4990 வேலூர் 50 லட்சத்துக்கு மேலே எல்லாம் ஆதாம் வழியாக சேர்ந்து பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி ஏதோ ஒரு அசுத்தாய் சாபத்தில் பாவத்தில் மனத்தில் பாதல் தூக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. செங்கு சுற்றி பிசாசில் பால் யாவரும் இல்லை. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்க ஜீவனே ஜீவ சொர ஜீவன் அந்த தேவனே தூக்கித்தல் தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாய்க்கு தேவத்தில் பணிவு செய்வது போல இந்த சத்தியத்துக்கு ரோடை பயன்படுத்தி ஆஸ்வதித்து ஒரு மாபெரிய கொண்டு ஒரு மணி ஜெபிக்கிறார். அவருடைய இயேசு ரத்தம் சகல பாவத்திற்கு சின்ன பாவம் பெரிய மோசமானவர் எந்த இயேசு ஜீவன் பரிவன் தேவனீ தூவித்தையில் பிதாக்குமார் ஆதாம் அசுத்த பசுத்தாய் தேவரை பதிவு செய்து இந்த செய்தியை ரோடை பயன்படுத்தி மாறும் மாபெரிய கொண்டு ஒரு மணி ஜெபிக்கிறாவே பெரிய காரியங்கள் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலியும் மிக ஜீவனில் நல்ல பிதாவே ஆவின். கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ் துளசிராம் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவன் பகுதியில் எங்கள் சபையில் ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனலில் துளசிராம் தாமஸ் ஒரு சேனல், இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் கடைசி நாள் ஏப்பில் தேவன் உங்கள் வல்லமையாக நிச்சயம் பயன்படுத்துவார். கேரண்டி பாவுண்டு மனத்தை தேவன் தனக்கு அசுத்தாய் பிடிக்க திறந்து கொண்டு ஐக்கியமாக இருக்கும். கிறிஸ்துவ தேவ நீட்டு விதில் தேவன் தனக்கு ஆதாம் மூணு அசுத்தாய் பசுத்தாய் தேவன் கண்டிப்பாக பணி சுக பல ஜீவன இயேசுவை திராட்சை செடி நீங்கள் கூட ஒருவர் நிர்வாகம் நேரத்தா மிகுந்த கனி ஆசுவாத கனி ஐஸ்வர்ய சமாதானம் பரலோக கனி கொடுத்தது உலக வெற்றி வாங்கி பரலோக ராஜ்யம் போய் சேரலாம். இது சத்தியத்தை கேட்டு நீங்களா பாக்கியவான்கள். உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணி இதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணி குறைந்த 100 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் குறைந்தது ஒரு 100 பேர் ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை உணைத்திருக்கிறார். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும். கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரும் இல்லை. அந்த சேஷன் உங்களை அவிசுவாசியாக இருக்காருங்க. சுயநீதி அநீதி நன்மத்தை மறியத்தக்க கனிக்குட்பட்டவளாக இருக்காங்க. நீங்களும் பிசாசா மற்றவங்களும் பிசாசு கிறிஸ்துக்குள் வாங்க. அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்து ஜீவன் சூரிய ஜீவன். இப்படிப்பட்ட செய்திகள்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நாள் இருக்கிற தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்த ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கடைசி நாள் இருக்கிற தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். இன்னும் ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இயேசு பிசாசை அதட்டினார். அது அந்நேரமாக அவனை விட்டு புறப்பட்டு போனது. அந்நேரமே இளைஞன் சுகமானான். இப்படிப்பட்ட சத்தியங்களை கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரிய ஏப்பிலை கொண்டு வருவார். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 7/4/2025 FGC வெல்லூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.